வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். கன்னி இதில் இந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் ராகு என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். அதாவது பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 24 வரை 25 நாட்களுக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை மீனராசியில நமக்கு 7ஆம் வீட்டுல. இப்ப ராகு சனியை போல பலன் தர்றாரு, சுக்கிரனும் சனியை போல பலன் தர்றாரு. சனி நமக்கு 6ஆம் வீட்டுல இருக்க. அப்ப என்னன்னா 7ஆம் வீட்டு பலன்கள் பெருசா நடக்காது, 6ஆம் வீட்டு பலன்கள் தான் நடக்கும். இப்ப கணவன் மனைவி அப்படின்னு எடுத்தா 7ஆம் இடம் 1, 7ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்மளுடைய அகம் சார்ந்த பிரச்சனை, டொமஸ்டிக் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றது. அதே பிஸ்னஸுக்குன்னு வந்துட்டீங்கன்னா அது கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ்ன்னு எடுக்கும்போது அது நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். தொழிலுக்கு இந்த 6ல் இருக்கிற சனி நல்லது தான். அப்போ அந்த சனியினுடைய சாரத்தில் ராகு சுக்கிரன் சேர்ந்து வேலை செய்யும்போது நமக்கு நன்மைகளை தர்றாரு. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பணிகள், இன்டீரியர் டெக்கரேஷன், ஒரு நல்ல ஆடம்பர பொருட்களினுடைய உற்பத்தி, இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ரெசார்ட்ஸு, பெரிய பெரிய கட்டடங்கள், ஹோட்டல்கள், சொகுசு கார்கள் மற்றும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள். ராகுன்றது நவீன டெக்னாலஜி, ஏஐ மாதிரி நவீன டெக்னாலஜிகளுடைய வளர்ச்சி. அதாவது இப்போ இஸ்ரோ மாதிரி ராக்கெட் தளங்கள், சயின்டிஃபிக்காக வேலை பார்க்கறது. மற்றும் ராகு வெளிநாட்டு தொடர்புடையது, இராணுவம் சம்மந்தப்பட்ட வேலைகள், செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட வேலைகள் மற்றும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலைகள். இப்படி எல்லாத்துலேயுமே சனியை போல இந்த சுக்கிரன் ராகு செயல்படக்கூடிய இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால புதுசாக நமக்கு ஒன்று தோணி அதில் சாதிக்கிறத காட்டுது. அப்போ இந்த சேர்க்கை இந்த 25 நாட்கள் நீங்கள் இதை பலப்படுத்திக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாத ரீதியாக பிரித்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 4 பாதங்கள் இருக்கு சனிக்கு. உத்திரட்டாதி 4 பாதங்கள். அதுல ராகு போயிட்டு இருக்கிறது உத்திரட்டாதி 1ஆம் பாதம். அது கான்ஸ்டன்டா அங்கதான் கொஞ்ச நாளைக்கு இருக்க போகுது. அதுல சுக்கிரன் சீக்கிரமே நகர்ற கிரகம் இல்லையா. அப்ப சுக்கிரன் ராகுவோட 1ஆம் பாதத்துல முதல்ல ஜாயின் ஆவாரு. அதுக்கப்புறம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இப்படி இந்த 24ஆம் தேதிக்குள்ள 4 பாதங்களை கிராஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ராகுவே நமக்கு உத்திரட்டாதியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்துடுறாரு. பட் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இந்த 2 சேர்க்கை. அது அம்சத்துல என்ன விளைவு பண்ணுது. இப்ப ராகு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல இருக்கிறதுனால சிம்ம நவாம்சம் பெறுகிறார். அப்ப அதுல பகையாகுது. இப்ப சுக்கிரனும் அதே மாதிரி சிம்ம நவாம்சம் பெறுவார். 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராகு சேர்க்கை பகையினுடைய சேர்க்கையை எடுத்துக்கணும். அப்ப வேலை தான், வேலைக்கு நல்லது பண்ணுது, பிரம்மாண்டத்தை பண்ணுது, புது புது கஸ்டமர் வர்றாங்க, புது புது சிந்தனைகள் கிடைக்குது, புதுசா ஏதாவது செய்யலான்னு தோணுது. அதே மாதிரி புதுசா பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா நம்மளை கூப்பிடுறாங்க, பார்ட்னர் சேர்ந்துக்கோங்க, அல்லது ஒரு டைப் பண்ணி செய்யலாம், அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்படி எல்லாம் புதுசு புதுசா ஒரு அட்ராக்ஷனை பார்த்து தான் இழுக்கும். இந்த சுக்கிரனும் ராகுவும் அட்ராக்ஷனுக்கு இழுக்கிற கிரகங்கள் தான். அதே மாதிரிதான் ஆண் பெண் உறவுகள்ல கூட இந்த சுக்கிரன் ராகு முக்கியமான பங்கு வகிப்பார். அதாவது ராகுங்கிறது போகத்தை அதிகம் விரும்புறது, சுக்கிரனுங்கிறது ஆண் பெண் உறவு குறிக்கிறது, கிளர்ச்சிக்கு உண்டான கிரகம். அதே மாதிரி இந்த சுக்கிரன் ராகு கவர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுவும் வேலை செய்யும். அப்ப அதனால நமக்கு என்ன பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1ஆம் பாதத்துல இருக்கிறது பாசிட்டிவ் தான். ஆனாலும் பகை வீடுங்கிறது பகை வீட்டுல ராகுவும் இருக்காங்க, சுக்கிரனும் அம்சத்துல இருக்காங்கிறது நமக்கு அவ்வளவு விரும்பத்தக்கது அல்ல. ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய இன்பம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அதனால கொஞ்சம் அந்த சேர்க்கையினால நமக்கு பொருளாதார ஆதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மை தரும். உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அது கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி, பிற நபர்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, கஸ்டமர் கிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த பகைத்தன்மைகளோடு சேர்ந்து தான் வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அடுத்தது 2ஆம் பாதத்துக்கு போறது வந்து 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 6 to 11. அப்போ வந்து சுக்கிரன் வந்து அம்சத்துல நீசமாயிருவார். ராகு அதே சிம்மத்துல அம்சத்துல பகையில இருப்பார். அப்போ என்ன ஆகும்? இப்ப நம்ம ஜனன ஜாதகப்படி நம்மளுக்கு சுக்கிர திசாபுத்தி அந்தரமோ ராகு திசாபுத்தி அந்தரமோ நடக்குதுன்னு வைங்க. அப்ப இதனுடைய தாக்கம் கொஞ்சமாவது நமக்கு இருக்கும். அந்த மாதிரி திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த பாவம் சம்பந்தப்பட்டது, இந்த பகை நட்பு உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படும். அப்ப சனி மாதிரி வேலை செய்துன்னு நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டாலும் அம்சத்துல இவங்க ஒண்ணுக்கொண்ணு ஒத்துழைக்கிறாங்களா, சேர்க்கையினுடைய பலமை நமக்கு சாதகமாக தர்றாங்களா பாதகமாக தர்றாங்களாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால 2வது பிரிவு 2வது பாதத்துல வர்றது வந்து பிப்ரவரி 6 to 11 நெகட்டிவா எடுத்துக்கணும். அடுத்தது பிப்ரவரி 11 to 17 3ஆம் பாதம், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துல சுக்கிரன் போவார். ராகு அங்கேயே 1ஆம் பாதத்துல தான் இருப்பார். இது அம்சத்துல எப்படி வரும்? ராகு சிம்மத்திலையும் சுக்கிரன் துலாத்திலையும் வரும். துலாத்துல அம்சத்துல வந்து சுக்கிரன் ஆட்சி வீட்டுல இருக்கிறதுனால ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல டெவலப்மெண்ட்ஸை கொடுப்பாரு. அப்ப இந்த டைமை பயன்படுத்தி நம்ம புதுசா பண்ற காரியங்களாகட்டும், நமக்கு ஒரு வியாபாரமாகட்டும், தொழில் உத்திகளாகட்டும், இதெல்லாம் கையாளலாம். கையாளும் போது நமக்கு அது நன்மைகளை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், உறவுகள்லையும் பாதிக்காது, உறவுகள் சார்ந்த விஷயத்தையும் நன்மையை கொடுக்கும். பட் என்ன அப்படின்னா சுக்கிரன் வந்து ராகுவுக்கு நம்ம ஜனன ஜாதகத்துல இந்த 2 கிரகமும் 8, 12 தொடர்பு இல்லாம இருக்கும். 8ஆம் பாவ உபநட்சத்திரம் 12ஆம் பாவ உபநட்சத்திரம் எந்த கிரகம் வந்தாலும் தன்னுடைய திசாபத்தி அந்தரத்துல மைனஸை தான் பண்ணும். அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ராசி பலன்ல அக்யூரசி பலனுக்கு போக முடியும். அடுத்தது 4ஆம் பாதம், பிப்ரவரி 17 இருந்து பிப்ரவரி 24 வரைக்கும் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல சுக்கிரன் போறாரு. அதே ராகு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலே தான் இருக்காரு. அது அம்சத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து விருச்சிகத்துல இருப்பாரு, ராகு வந்து சிம்மத்துல இருப்பாரு. இது அவ்வளவு ஏற்றத்தகுந்தது அல்ல, இது நெகட்டிவ். அப்ப என்ன ஆகும்? இந்த சமயத்திலையும் புது நட்பு சேர்றதோ அல்லது புது பார்ட்னர் சேர்த்துறதோ அல்லது அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு சர்வீஸ் ஒப்பந்தம் போட்டு செய்யறதோ இந்த டைம்ல நமக்கு ஒரு நம்ப கூடாத நம்ப வேண்டி வந்துருங்கிறதுல அக்கறையா இருக்கணும். அப்ப இது எவ்வளவு தூரம் நம்ம டெப்தா போறோமோ அவ்வளவு தூரம் நம்ம கேள்விகளுக்கு விடை கொடுக்கும். ஒரு கிரகம் என்பது கிரகமாக செயல்படுவதில்லை, தான் நின்ற நட்சத்திரமாக செயல்படுகிறது. அந்த நட்சத்திர அதிபதிகள் நமது ஜாதகத்திலே எந்த பாவ தொடர்புகள் இருக்கிறார்களோ அந்த விஷயத்தை தான் நமக்கு கொடுக்க போகுதுங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த சிஸ்டத்துல வந்து அவ்வளவு தூரம் டெப்தா போய்க்கலாம். ஏன்னா உள்ள பகுத்து பகுத்து பார்க்க அக்யூரசி கிடைக்கும். அந்த வகையில நம்ம கன்னியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து 4, 8, 12ங்கிற கான்செப்ட் தான் வச்சிருக்காரு. 4ஆம் இடத்துலதான் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம் இருக்கு, 8ஆம் இடத்துல பரணி இருக்கு, 12ஆம் இடத்துல பூர நட்சத்திரம் இருக்கு. ஆனா இவங்க 7ஆம் வீட்டுல போய் சுக்கிரன் இருக்கிறது வந்து நல்ல காரியம்தான், நல்ல விஷயம்தான். பட் வந்து இந்த ராகுவோட சேரும்போது நம்ம ஜனன ஜாதகப்படி இந்த 8, 12 அப்படின்ற உபநட்சத்திர கான்செப்ட் இருக்கான்றதை பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நல்லதுதான் நடக்கும். நான் சொன்ன இந்த 4 பாத கேட்டகரி படி அந்தந்த நாட்களில் நாம் பிரித்து இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.